சாமானியனின் குரல் இனி நேரடியாக சட்டசபை வரை எதிரொலிக்கும் விதமாக மகதி என்ற மக்கள் கண்காணிப்பு திட்டத்தின் தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. தேர்தல் மற்றும் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் மகதி எனப்படும் புதிய மக்கள் நலத்திட்டம் தமிழ் புத்தாண்டு அன்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை வேங்கைவாசல் 5வது வார்டில் முதற்கட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது. மகதி செயலியின் அறிமுக விழா சென்னை மேடவாக்கம் வேங்கை வாசலில் உள்ள உங்களுக்காக உங்களுடன் சட்ட அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மகதி நிறுவனத்தின் நிறுவனரும் செயலாக்க அதிகாரியுமான செந்தில் ராஜா, வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான ரமணன், வழக்கறிஞரும் வேங்கை வாசல் 5வது வார்டு உறுப்பினருமான பாரதியம்மாள் கலந்து கொண்டு மகதி செயலியினை அறிமுகப்படுத்தினர். மேடவாக்கம் சந்தோஷபுரத்தில் நடைபெற்ற இது குறித்தான பத்திரிகையாளர் சந்திப்பில் இத்திட்டத்தின் செயல்முறைகள் குறித்து விளக்கப்பட்டது. ஜனநாயகத்தில் பொதுமக்கள் வெறும் வாக்காளர்களாக மட்டுமில்லாமல் அதிகாரத்தை கண்காணிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் எனவும், முற்றிலும் அரசியல் சார்பற்ற மற்றும் வணிக நோக்கமற்ற இந்த திட்டம் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை மிக எளிதாக பதிவு செய்ய வழிவகை செய்கிறது எனவும், இத்திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்களாக பொதுமக்கள் வெறும் 1 நிமிடத்திற்குள் தங்கள் புகார்களை பதிவு செய்துவிட முடியும் எனவும், எழுத படிக்க தெரியாத சாமானிய மக்களுக்காக பிரத்யேகமாக குரல் வழி புகார் அளிக்கும் வசதி இதில் உள்ளதாகவும், புகார்தாரரின் அடையாளம் எங்கும் வெளிப்படுத்தப்படாது என்பதால் மக்கள் தயக்கமின்றி தங்கள் தொகுதி பிரச்சனைகளை பேச முடியும். குறிப்பாக இத்திட்டத்தின் மூலம் பதியப்படும் குடிநீர், சாலை, கல்வி மற்றும் மருத்துவம் சார்ந்த புகார்கள் வார்டு கவுன்சிலர் தொடங்கி முதலமைச்சர் வரை நேரடியாக சென்றடையும் வகையில் ஒரு வலுவான தொழில்நுட்ப கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது எனவும், இதன் மூலம் மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பும் நல்லிணக்கமான உறவும் ஏற்படும் எனவும், வாக்காளர்கள் தங்கள் பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை துல்லியமாக மதிப்பிட்டு தெளிவான முடிவுகளை எடுக்க மகதி ஒரு உந்துதலாக இருக்கும் என்று இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். சாமானியனின் குரல் சட்டசபை வரை நேரடியாக சென்றடைய வேண்டும் என்ற இலக்குடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த முயற்சி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் இந்த மகதி திட்டம் சமூகத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அவங்க வந்துட்டு ஓகே தே ஆர் ஹாப்பி, கிரீவன்ஸ் ரெடி ஆயிடுச்சு, ஓகே எங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்னாலஜி கிரீன் கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இன்ப்ரோக்ரஸ்ல இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரிசால்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ரிசால்ட் வந்துடும். தேர் சப்மிட்டிங் இட், சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஓகே கொடுத்தாங்கன்னா இங்கே ரிசால்ட் வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு மொத்த ஃப்ளோ அண்ட் மொத்த வார்டோட பப்ளிக் சாட்டிஸ்ஃபேக்ஷனையுமே வந்துட்டு இங்க ஒரு மொத்த மக்களோட மனநிலையுமே வந்துட்டு அவர் வந்துட்டு இங்க ஒரு பார் சார்ட்ல வந்துட்டு அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல்ல ஆரம்பிச்சோம்னாமே அது வந்து கீழே இருந்து மேலே வர்றது ரொம்ப எளிதாக வந்துடும். நீங்கள் எம்எல்ஏ கிட்ட எம்பி கிட்ட இருந்து கீழே போகிறதுக்கு பதிலாக கீழே இருந்து இந்த மாதிரி கிராம ஊராட்சிகள் ஆரம்பிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான டிமாண்ட் ஆகிடும். இன்றைக்கி வந்து என் கவுன்சிலர் வந்து ஒரு ஆப் வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு எம்எல்ஏ சொன்ன உடனே அப்போ கவுன்சிலரே வச்சுருக்கும் போது எம்எல்ஏவோட நிலைமை எம்பியோட நிலைமைன்ற போது அது வேகமாக பரவுன்றது என்ன ஆழமான நம்பிக்கை. இன்னொன்று வந்து ஒரு கவுன்சிலரை ரீச் பண்ண முடியல, ஒரு எம்எல்ஏ பார்க்க முடியல, ஒரு எம்பியை பார்க்க முடியல, ஓட்டு வாங்கினீங்க இப்போ தான் வரலைங்கன்றது தான் பெரிய குற்றச்சாட்டாக இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக இது வந்து நியூட்ரலைஸ் பண்ணி 0 ஆக்கிடும். ஏன்னா 11:30 மணிக்கு எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, ஒரு நாய் செத்து கிடக்குது, ஒரு இது இருக்குன்னா 11:30 மணிக்கு நைட் என்னால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியலாம். என்னால் ஒரு கவுன்சிலரே ஒரு எம்எல்ஏ 11:30 மணிக்கு கூப்பிட்டா கோவம் தான் படுவாங்க. அதை இல்லாமல் இந்த ஆப் பண்ணியிருக்கு. இதெல்லாம் தான் இதோட பெனிஃபிட்டாக நான் பார்த்து தான் இன்றைக்கி வந்து இதை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறோம்.